எல்லாம் விஜய் ஆக முடியாது இல்லையா? 41 பேரை வச்சு நீ மிரட்டுற, சிபிஐ வச்சு மிரட்டுற, நீ அவ்வளவுதான்ற, உன்னோட அரசியல் எதிர்காலமே பாழாயிடும், சினிமா வாழ்க்கையே பாழாயிடும், உனக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுப்போன்ற பயப்படலங்க. விஜயோடு இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. அவரோட மாநில நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, அவரோட கூட பயணிக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து வீரனா சூரனா எனக்கு தெரியாது. ஆனா விஜய் தைரியமா இருக்கிறார். விஜய் தைரியமா இருக்கிறார். அவரோட இருக்கிறவங்க எனக்கு தெரியாது. அவர் தளபதி மாதிரி நான் தான் வந்து நிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பல தகவல்கள் வருது, அதெல்லாம் சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா விஜய் தைரியமா இருக்கிறார். விஜய் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாருன்னு ஏன்? ஒரு மக்கள் செல்வாக்கு, ஒரு நடிகனுக்கான செல்வாக்கு கிடையாது. விஜய் வந்து எல்லாரும் வந்து தன் வீட்டுல ஒருத்தராதானே பாக்குறாங்க, தன் குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்க. ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு சித்தப்பா, பெரியப்பா, ஒரு புள்ள, அந்த மாதிரி அர்த்தத்துல தான் விஜய் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு நடிகனுக்கான கூட்டம் நாங்க பாக்குறோம் இத்தனை வருஷம் அரசியல், இது நடிகன் கிடையாது. ஒரு தன் குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கும்போது இவங்களால சமாளிக்க முடியல. அது இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி விஜய்க்கு வரும்னு இவங்க எதிர்பார்க்கல. அந்த எழுச்சி வந்துச்சு. கருவோட இவர் வந்து ஓரம் போடுவார் நினைச்சாங்க, அதை தாண்டி வந்துட்டாரு. ஜனநாயகத்துக்கு தொல்லை கொடுக்கும்போது சரண்டர் ஆவார் நினைச்சாங்க, அதை தாண்டி ஒரு வருகிறார் போது இவரை சமாளிக்க முடியலையே. அப்படிங்கும்போது ஒரு அரசியல், ஒரு ஆளுமை மிக்க, ஒரு ஆன்மமிக்க ஒரு தலைவனா தமிழ்நாட்டு அரசியல் விஜயை பாக்குறாங்க.